காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். ஐசு ராட்னை ஏறுவோமா? வரீங்களா? நீங்க மரியாவும் ஏறுங்க, நான் ஏத்தி விடுறேன். மைனி, என்ன குழந்தனாரே? நீங்கெல்லாம் ராட்டினம் ஏறக்கூடாது. நான் ஏறல, அவங்க ரெண்டு பேரையும் தான் ஏத்தி விட போறேன். இல்ல அது ப்ரோ வரட்டும், அப்புறம் போகலாம். இப்போ சாமி கும்பிட்டுட்டு இங்கேயே கொஞ்சம் சுத்தி பார்க்கலாம். எங்க போயிருக்காரு உங்க அண்ணன்? எப்ப வருவாரு? என்னமோ தெரியல மைனி, ஏதோ வேலை இருக்குன்னு கார் எடுத்துட்டு போனாரு. உங்களை எல்லாம் பாத்துக்க சொல்லி என்ன சொல்லிட்டு போனாரு. சரி வரட்டும். காலையில இருந்தே அவர் ஒரே அலைச்சல் தான். நாளைக்கு அக்னி சட்டி நம்ம தெருவுல இருந்து கிளம்புது இல்ல, அதுக்கு வேலை பார்க்கணும்ல, அதைத்தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க தெருக்காரங்க கூட சேர்ந்து. பேசாம உங்க அண்ணனை நம்ம தெருவுக்கு தலைவராக்கிடுவோமா? அது நம்ம தெருவுல பெரியவங்க வயசானவங்க எல்லாம் இருக்காங்கல்ல மைனி. ஆமா வேண்டாம், சும்மாவே அவருக்கு வேலை அதிகம். இங்கிட்டும் அங்கிட்டும் பம்பரமா சுத்திக்கிட்டு இருக்காரு. இதுல அந்த வேலையை வேற கொடுத்துட்டோம்னா அவ்வளவுதான். எஸ் யூ ஆர் ரைட் மைனி. ஐசு மரியா, உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வாங்குவோமா? மைனி, திருவிழா கடையில உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி தான் ப்ரோ அனுப்பியிருக்காரு. அப்படின்னா அதுக்கு பேசாம நான் வீட்லயே இருந்திருக்கலாம். இங்க இருக்கிற எதுவுமே ஹைஜீனிக் இல்ல மைனி. போட்ட எண்ணெயிலேயே திரும்ப திரும்ப போடுவாங்க, உங்களுக்கு அது சரியா வராது. இப்பவும் நான் எனக்கு கேட்கல, அவங்க ரெண்டு பேருக்கும் தான் கேட்டேன். என்ன பலகாரம்லாம் எதுவும் வேண்டாம், ஐஸ்கிரீம் வாங்குவோமா? மலரு, நீ பேசாம இருல. ஏன் ஐசு? சும்மாதான், நீ எது கேட்டாலும் உனக்கு இன்னைக்கு வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஆமா, போன வருஷம் எல்லாம் நம்ம பொங்கல் வச்சோம், இந்த வருஷம் ஏன் வைக்கல? இந்த அத்தை கிட்ட கேளு. அம்மா ஏம்மா, போன வருஷம்லாம் நம்ம வச்சோம்ல. போன வருஷம் திருவிழா அப்பதானடா தாயி கருப்பனுக்கும் மலருக்கும் கல்யாணம் ஆயிருந்தது. நான் இந்த கோயிலில் நேர்ந்து வச்சிருந்தேன், அதனால பொங்கல் வச்சோம். இந்த வருஷம் மலர் மாசமா இருக்கா பத்தியா, அதனால பிள்ளை பெறட்டும், அப்புறமா வந்து வச்சுக்கிடுவோம். அப்படியா? வைக்கக்கூடாதா? இல்லை அப்படி இல்லை, பொங்கல் வச்சா சும்மா பொங்கல் மட்டும் வச்சு சாமி கும்பிட முடியாது, தேங்காய் உடைக்கணும். அதனால தான் வேண்டான்னு நினச்சிட்டோம். அடுத்த வருஷம் வச்சிருவோம். சரிங்கம்மா. அப்போ எனக்கு சக்கரை பொங்கல் கிடைக்காதா? கிடைக்கும். ஏன் கிடைக்காம? இந்த கோயிலில் நமக்கு தெரிஞ்சவங்க எம்பிட்டு பேர் பொங்க வைக்கிறாங்க, எல்லாரும் நமக்கு கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் நைட்டு நடிச்சாமத்தில் கோயில் பொங்கல் வைப்பாங்க. காலையில் நம்ம பிரசாதம் வாங்க வருவோம்ல, அப்போ ஒரு பொங்கல் கிடைக்கும். ஆண்டி, எனக்கு கொஞ்சம் கொடுங்க. தாரண்டா. நாளைக்கு வேணா நம்ம வீட்டில் சக்கரை பொங்கல் கிண்டிடுவோம். ஓகே. அரு, இந்த ஃபெஸ்டிவல் பார்க்க நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு மனசி. நான் தான் முதல்லயே சொன்னேன்லக்கா, நீங்க தான் கூட்டமா இருக்கும், ரொம்ப ஸ்வெட்டிங்கா இருக்கும்ட்டு வரமாட்டேன்னு. நீங்க இப்ப பாருங்க, நீங்களே சொல்றீங்க. பட் ஓவர் ஸ்வெட்டிங் தான். சும்மாவே இந்த மாசம் வெயில் அதிகமா தான் இருக்கு. அதுவும் இல்லாம இப்ப மக்கள் கூட்டம் வேற இங்க அதிகமா இருக்கா, அதனால ரொம்ப வேக்க தான் செய்யும். ஆனா வெட்ட வெளியா இருக்கு பாத்தீங்களா, அதனால கொஞ்சம் நல்லா இருக்கும். கோயிலுக்குள்ள போனா இருக்கவே முடியாது. வேணாம், கோயிலுக்குள்ள எல்லாம் போக வேண்டாம். காலையில வருவோம், ஃப்ரீயா இருக்கும். நம்ம தண்ணி ஊத்த வருவோம்ல, அப்ப ஃப்ரீயா இருக்கும், அப்ப கும்பிட்டுக்குவோம். அதுதான் நானும் சொல்ல வந்தேன், அப்ப போய்க்கலாம். ஏய் விக்கி, என்னண்ணே, என்னடா ரொம்ப நேரமாக அங்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்க? அங்கே பார்த்தீங்களாண்ணே, முத்து கூட ஒரு வெள்ளைக்கார பொண்ணு வந்திருக்கு. அது எங்கள் ஆஃபீஸ் ட்ரெயினிடா. ட்ரெயினியா? ஆமாம், எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக அமெரிக்காவிலேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கான். அப்படியா? ஆனால் ஒன்று கவனிச்சிங்களா, அந்த பொண்ணு இவன் பக்கத்தில் இருக்குது. வெண்ணிலாவை காணும் பாருங்க. அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கடா, இப்போ யார் கூடவாவது இருப்பா. உங்களுக்கு விஷயம் தெரியாதா? என்னடா? வெண்ணிலா அவங்க வீட்டுக்கு போயிட்டா. அப்படியா? உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு அதை விட்டா வேற என்ன வேலை? உனக்கு அன்னைக்கு கருப்பங்கிட்ட வாங்கினது பத்தாதுன்னு இல்லைண்ணே. நான் வெண்ணிலா கிட்ட எந்த வம்பும் பண்ணுறாப்புல ஐடியா இல்லை. பண்ணாலும் கருப்பண்ணே சும்மா விட மாட்டாருன்னு தெரியும். ஆனால் அண்ணன் இல்லை பார்த்தீங்களா பக்கத்தில். அப்படியெல்லாம் நினைக்காத, அவங்க வீட்டு ஆளுங்க பக்கத்தில் போ, எங்கே இருந்தாலும் வந்துடுவான். ஆனால் அரவிந்தண்ணே, இதையே தான் போன வருஷம் நான் சொன்னேன், அப்போ நீங்கள் கேட்கல. இப்போ அப்படியே நீங்கள் சொல்கிறீங்க மாற்றி. வாங்கியிருக்கோம்ல, நல்லா மறக்க முடியாமல். நீ பேசாமல் கூட வந்தமா திருவிழாவை பார்த்தமான்னு இரு. அங்கே போய் எதுவும் வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காத. சேச்சே, அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். கூடவே 2 கோல் மூட்டிகளை வச்சுக்கிட்டு அந்த வேலையை நான் பார்ப்பேனா? யார சொல்ற? உங்கள் 2 பேரையும் தான்.
நீங்க இங்க எங்க கூட தான் இருக்கீங்கன்னு பேரு, ஆனா அந்த அண்ணனுக்கு தான் ஸ்பையா இருக்கீங்க. ஆமா ஆமா நீ பார்த்த. இங்க இரு கோழி, நான் சொன்னேன்ல முத்து ஏதாவது ஒரு பிளான் பண்ணி கல்யாணத்தை நிப்பாட்டிடுவான்னு. பாத்தியா, ஒரு வெள்ளக்கார பொண்ணை கூட்டிட்டு வந்து வச்சிருக்கான். அட வினே மாடு, அந்த மேடம் எங்களோட ப்ராஜெக்ட் ட்ரெயினர்டா. நீ என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோ, ஆனா அவனோட பிளானே அதுதான். இப்ப வெண்ணிலா வீட்டுல இல்ல பாத்தியா? அரு, இந்த டாபிக் தேவையா உங்களுக்கு இப்போ? நான் என்ன மனசி பண்ணேன்? அவன் தானே பேசிக்கிட்டு இருக்கான், நீங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதே மாதிரி நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். விக்கிய பேசாம இருக்க சொல்லுங்க, இல்லனா கிளம்பி வாங்க நம்ம போகலாம். டேய் விக்கி, வாயை மூடிக்கிட்டு இரு. சரி, நான் ஒன்றும் பேசல. அடே அண்ணே கபாலி, என்ன இங்கே நின்னுட்ட? நட. நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் ஐயோ, எம்மா எம்மா டேய், என்ன உடம்பு எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், சும்மா சும்மா என் ஒய்ஃபை எம்மா எம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்க. ஆ நான் எங்க அம்மாவை கூப்பிட்டேன். நீ எதுக்கு உன் ஒய்ஃபுக்கு எம்மான்னு பேர் வச்சிருக்க? டேய் கபாலி, உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். இவன் என் ஒய்ஃப்டா. இன்னொரு தரம் இவன் பேரை சொல்லி பின்னாடி சுத்துறத பார்த்தேன். நீ மட்டும் எங்க மலர் மேடம் பின்னாடி சுத்தி சுத்தி டார்ச்சர் பண்ண. ஏய் இந்தா, எதுக்கும் எதுக்கும் முடிச்சு போடுற? அடே அண்ணே ஏன்டா? டியூட், என்ன டியூட் இது? உன்னை கனவுல பார்த்தாலும் நேருல பார்த்தாலும் நினைச்சுக்கிட்டே தான் இருப்பேன். உன்னை நினைச்சுக்கிட்டே தான் இருப்பேன். நீ சிரிச்சுட்டு போனாலும் சிரிக்காம போனாலும் ரசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். நான் ரசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ரொம்ப கிளவியான பின்னே அடக்கிட்டாது இந்த வாய்ப்பு. நல்ல இளமை இருக்கும் போதே என்னஞ்சிக்க இதுதான் நல்ல வாய்ப்பு. ஏக்கா, அவன் ஒரு கிறுக்கன்க்கா. அவன் பேசுறத பாடுறதெல்லாம் பெருசா எடுத்துக்கிடாதீங்க. அவன் யாரை பார்த்தாலும், எந்த பொம்பளை பிள்ளைய பார்த்தாலும் இப்படிதான் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பான். தப்பா நினைச்சுக்கிடாதீங்கக்கா. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. தேங்க்ஸுக்கா. பயமுள்ள இந்த திருவிழா முடியிற வரைக்கும் இன்னும் என்னென்ன பாடலாம் படுத்த போகுதோ. ஹே டியூட், ஹே டியூட். டியூட், நீ ஆளே சரியில்லை தெரியுமா? இப்பெல்லாம் எங்க கூட வெளியே வர மாட்டேங்கிற, சேர்ந்து சுத்தவும் மாட்டேங்கிற. வேலை அதிகமா இருக்குல்ல டியூட், ஆபீஸ் போகணும்ல. நீ எதுக்குமே அந்த ஆபீஸை திறந்தையோ வர வர உனக்கு ஃப்ரீ டைமே கிடைக்க மாட்டேங்குது. சரி இப்போ வா, அங்க போவோம். நோ ஃபேமிலியோட வந்திருக்கேன் டியூட். இப்பெல்லாம் வர முடியாது, ப்ரோ வேற இல்ல, நான் தான் பாத்துக்கணும். டியூட், வர வர நீ ரொம்ப மோசமாகிட்டே போற. ப்ரோ வரட்டும், அப்புறம் வேணா உன் கூட வரேன். எங்க போயிருக்காப்ல அண்ணாத்த? ஒரு வேலையா போயிருக்காரு. அவர் எப்போ வர, நம்ம எப்போ சேர்ந்து சுத்த? இப்பதான் அங்க ஒரு ஏழ்றைய கூட்டிட்டு வந்த, அது பத்தாதா உனக்கு? போட்டா. அம்மா இந்த வருஷம் பொங்கல் வைக்கலையா? அம்மாட்ட கேப்போம். அம்மா இந்த வருஷம் என்னது இது? வழக்கத்தை விட ரொம்ப நொறுங்குது. அதான் நான் பார்த்தேன். உள்ளூர் பொண்ணுங்களுக்கே ரொம்ப தடவை நொறுங்கும், இதுல வெளிநாட்டு பொண்ணு வேறயா? அம்மா யார் இந்த அக்கா? என்னே முத்துக்கால என்னே? எஸ் டியூட். யாருன்னே அந்த அக்கா? வெளிநாட்டுக்கார அக்கா மாதிரி இருக்கு. ஆமா டியூட், யூஎஸ்ல என் கூட ஒர்க் பண்ணவங்க. அப்படியா? நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க திருவிழாவுக்கோ? இல்ல நம்ம ஆபீஸ்ல இருக்கிற ஸ்டாஃப்க்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்க வந்திருக்காங்க. அப்படியா? அவனை புரிங்கண்ணே, அவனுக்கு ரொம்ப நொறுங்குது. ஏக்கா, வெல்கம் டு இந்தியா. என்னே இந்த அக்கா பேர் என்னனே? ஹாய், தேங்க் யூ. மை நேம் இஸ் மரியா. அட வவ்வாலுக்கு பிறந்தவனே. ஓய் தங்கப்பிள்ள, டேய் தம்பி. என்னங்க ப்ரோ வேலை முடிஞ்சுதா ப்ரோ? முடிஞ்சுடா. ஆமா இவன் ஏன் எப்படி நின்றுட்டு இருக்கான்? அடே கபாலி எந்திரி, கருப்பனை வந்துட்டாரு.
போடா கிறுக்கு பையில. அம்மா கோயிலுக்குள்ள போயிட்டு வந்துட்டீங்களாம்மா? ஐயா கூட்டமா இருக்கியா? சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலையில பாத்துக்கலாம், இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் நேரத்துல கூட்டம் குறைஞ்சிரும், அப்புறம் போய்க்கலாம். ஆ அதைத்தான் நானும் நினைச்சேன், இந்த பிள்ளைய கூட்டத்துக்குள்ள இடிபட்டுக்கிட்டு கூட்டிட்டு போக வேண்டாமேன்னு. சரிம்மா. அக்கா எங்க? அக்கா மாப்பிள்ளை கூட போயிருக்கா ஐயா, பிள்ளைகளை எல்லாம் அவதையும் கூட்டிட்டு போயிருக்கா. சரிங்கம்மா. வெற்றி? வெற்றியும் வளர்மதியும் கோயிலுக்குள்ள போயிருக்காங்க ஐயா. சரி வரட்டும் வரட்டும். டியூட் நார்மல் மோடுக்கு வா. எங்க எங்கெங்க போயிட்டீங்க? ரொம்ப நேரமா ஆளை காணோம். தங்க பிள்ளை வீட்டுக்கு வரியாடி? வீட்டுக்கா? இப்ப எதுக்கு? வாடி பிள்ளை போயிட்டு வந்துடலாம். அத்தை கிட்ட என்ன சொல்லிட்டு வர்றது? நீங்க இருங்க நான் சொல்றேன். அம்மா கொஞ்சம் இருக்கீங்களா? மலர வீடு வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாயா பிள்ளை, போயிட்டு வா. நாங்க அந்த கோயில் மண்டபத்துல உட்காந்துருக்கோம். சரிங்கம்மா. தம்பி பாத்துக்கிறியா? போயிட்டு வா ப்ரோ, பாத்துக்கிறேன். தங்க பிள்ளை வாங்கடி போயிட்டு வந்துருவோம். அத்தை கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். அத்தை வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் தே. சரிடா போயிட்டு வா போயிட்டு வா. குழந்தை நேரம் எல்லாரையும் பாத்துக்கோங்க. போயிட்டு வாங்க மைனி. டியூட் எங்க கூட நீ வர்றியா வரலையா? வர முடியாது டியூட், புரிஞ்சுக்கோ, ஃபேமிலியோட வந்திருக்கேன்ல. ஓ உன் பேச்சுக்கா? என்னே புதுகாலைனே வாரனே. ஓகே டியூட் பாரு. எம்கே இவங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸா? ஆமா மரியா. As if I woke up in a different life. ஹலோ யா திஸ் இஸ் எம்கே. யா ஆஃப்டர்நூன் கால் பண்ணியிருந்தேன். ஆமாம் நீங்கள் அனுப்பின மெயில் பார்த்துட்டு தான் கால் பண்ணேன். ஓகே. சரி வாரீங்களா? அந்த பக்கம் மண்டபத்துல போய் உட்காருவோம், இல்லைன்னா பொங்க வைக்கிறத பாப்போம். ஆண்டி நீங்க முன்னாடி போங்க, நான் எம்கேவை கூட்டிட்டு வரேன். சரிடா கூட்டிட்டு வா. ஐசு வாடா. போலாமா? அரு வாங்க திருவிழா கடைக்கு போகலாம். போலாம். விக்கி வாடா. நீங்க போங்கண்ணே, நான் வர்றேன். அரு வாங்க நம்ம போலாம். வா வா போலாம். கமான் கோமு, நம்ம திருவிழா கடைக்கு போகலாம். வாங்கக்கா, ராட்னம்லாம் ஏறலாம் வாங்க. ஓகே ஏறலாம். முத்து கண்டிப்பா ஏதோ பிளான் பண்ணியிருக்கான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு. அது என்னன்னு தெரியல. ஆனாலும் நம்மளும் சும்மா இருக்கக்கூடாது. இப்போ நேராக வெண்ணிலாவை போய் வம்பிழுத்தோம்னா கண்டிப்பாக கருப்பண்ணே சும்மா விட மாட்டார். அன்னைக்கே கடைசியாக ஒரு தடவை வான் பண்ணி விட்டுட்டாரு. இதுக்கு மேலேயும் அவகிட்ட வம்பு பண்ணக்கூடாது. ஆனாலும் ஏதாச்சும் பண்ணணுமே. இப்போ அந்த வெளிநாட்டு பொண்ணு மட்டும் தனியாக இருக்குது. இப்போ நம்ம போய் அந்த பொண்ணுக்கிட்ட ஏதாவது கலாட்டா பண்ணோம்னா கண்டிப்பாக முத்து சண்டைக்கு வருவான் நம்மக்கிட்ட. எப்படியும் என்னை அடிப்பான். அதை வச்சு பிரச்சனையே பெருசு பண்ணிட வேண்டியதான். அப்படியே கற்பனை வந்து கேட்டாலும் இது உங்கள் வீட்டு பொண்ணுன்னு எனக்கு தெரியாதுன்னு ஒரேடியாக முடிச்சிடலாம். பிரச்சனை பண்ணி விட்ட மாதிரியும் ஆச்சு, நம்ம தப்பிச்ச மாதிரியும் ஆச்சு. 2 திட்டோட போயிடும். இப்போ இந்த பொண்ணுக்கிட்ட நம்ம போய் வம்பு பண்ணால் முத்து சண்டைக்கு வருவான். அதை பார்த்துட்டு வெண்ணிலா மறுபடியும் கோவப்படுவா. ஒரே கல்லில் 2 மாங்காய். முத்துக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்த மாதிரியும் ஆச்சு, வெண்ணிலாவையும் முத்துவையும் சண்டை போட்டு பிரித்து வச்ச மாதிரியும் ஆச்சு. எப்படியும் வெண்ணிலா எனக்கு தான். தாயே மாரியாத்தா, என் வெற்றியை நான் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். இனிமேல் அந்த மாதிரிலாம் நான் நடந்துக்கிடக்கூடாது. எனக்கு நல்ல புத்தியை நீ தான் கொடுக்கணும். அவர் வாழ்க்கையில் எப்போவுமே கஷ்டம் மட்டும்தான் பட்டிருக்காரு. என்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த கஷ்டம் அவருக்கு டபுள் மடங்கு தான் ஆயிருக்கு. இன்னுமே அவருக்கு எந்த கஷ்டத்தையும் நீ கொடுக்கக்கூடாது தாயே. என் வெற்றி எப்போவும் நல்லா இருக்கணும். அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி என்றைக்கும் வெற்றியோடு இருக்கணும். நீதாம்மா துணையாக இருக்கணும். கடவுளே, என் மதி என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக எல்லாரையும் விட்டுட்டு அவ்வளவு தூரம் தனியா வந்திருக்கா. அவளை நான் நல்லா பாத்துக்கிடணும். தெரியாம கூட அவளுக்கு எந்த கஷ்டத்தையும் நான் கொடுத்துடக்கூடாது. அவ சந்தோஷமா இருக்கணும். தெரிஞ்சோ தெரியாமலோ அவளை நான் நிறைய காயப்படுத்தியிருக்கேன். அதை கூட புரிஞ்சுக்கிட தெரியாதவ தான் அவ. ஆனா எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப வந்திருக்கா. நாங்க 2 பேரும் எப்பவும் இதே மாதிரி ஒன்னா ஒத்துமையா இருக்கணுமா? மதி போலாமா? போலாம் வெற்றி. கண்ணன் எங்கம்மா? அவன் இங்கே வந்ததுலேருந்து பிள்ளைங்க கூட தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். இந்த பிள்ளைங்க எல்லாம் விளையாடுறது அவனுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது வெற்றி. பாவம் எப்பவும் ஒரு டயர் வண்டியை மட்டுமே வச்சு உருட்டிக்கிட்டு இருந்திருப்பான் போல. இப்போ இவங்கெல்லாம் விளையாடுறத பார்த்ததும் அவனுக்கு ஏதோ புதுசாக இருக்குது. அந்த பிள்ளைங்க பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கான். இல்ல கண்ணனை கூட்டிட்டு வந்து ராட்டினம் ஏத்தி விடலான்னு பார்த்தேன். அதான் வெற்றி, பாப்பா மைனி இருக்காங்கல்ல, அவங்க கூட தான் போயிருக்கான். எப்படியும் ராட்டினம் ஏறிடுவான். சரி மதி, நீ ராட்டினம் ஏறியா? வரையா? ஏத்தி விடுறேன். நானா? வேண்டாம் வெற்றி.
ஏம்மா நீ ராட்டினம் ஏறுறதுக்குன்னா ரொம்ப பிரியப்படுவேல. போன வருஷம் தான் நான் இந்த ஊர்ல இருந்ததுனால டியூட்டில இருந்தேன், பந்தோபஸ்துக்கு போட்டுட்டாங்க. உன் கூட என்னால டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. இப்போ லீவ்ல தானே இருக்கேன், வா ராட்டினம் ஏத்தி விடுறேன் வா. ஆமா என்ன வெற்றி, போன வருஷம் நீங்க டியூட்டில இருந்தீங்க இங்க, ஒரு 5 நிமிஷம் கூட எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம உங்களுக்கு அவ்வளோ ஒர்க் லோடு. ஆனா அப்ப எனக்கு அது புரியவே இல்லை. இப்ப இந்த போலீஸ்காரங்க எவ்வளவு வேலை பாக்குறாங்கிறத பார்த்த போதுதான் நீங்க அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கிறது புரிஞ்சது. சரிம்மா, இப்போ உனக்காக தானே லீவ்ல வந்திருக்கேன், வா போய் ராட்டினம் ஏறலாம் வா. வெற்றி வேண்டாம், ஏன் மதி அது பயமா இருக்கு. பயமா இருக்கா? ராட்டினம் ஏறுறதுக்கா? உனக்கா? ஆமா வெற்றி, பயமா தான் இருக்கு. ஆனா ராட்டினம் ஏறுறதுக்கு பயப்படல. அப்புறம் இல்ல அது ராட்டினம் ஏறினா என்னமோ ஆயிருமோன்னு பயமா இருக்கு. என்ன ஆக போகுது மதி? தலை சுத்தம் பயப்படுறியா? இல்ல வெற்றி, அப்புறம் என்னம்மா? இல்ல வெற்றி, இந்த மாசம் இன்னும் குளிக்கல. மதி என்னம்மா சொல்ற? இல்ல கன்ஃபார்மா இன்னும் தெரியல, அதான் எதுக்கு தேவையில்லாம ராட்டினம் ஏறிக்கிட்டுன்னு பார்த்தேன். மதி என்கிட்ட சொல்லவே இல்லம்மா. எனக்கே கன்ஃபார்ம் இல்ல வெற்றி. கடவுளே, உன் சன்னதியில வச்சு என் மதி எனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லியிருக்கா. அது அப்படியே நல்ல செய்தியாவே இருக்கணும். மதி, என்ன வெற்றி? நானே ஒரு அனாதை, எனக்கு ஒரு பிள்ளையா? வெற்றி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க வெற்றி, நான் இருக்கேன் உங்களுக்கு. மதி தேங்க்ஸ்மா. வெற்றி என்ன வெற்றி? மதி இது போய் முதல்ல அம்மா கிட்டையும் கருப்பங்கிட்டையும் சொல்லுவோமா? வெற்றி வேண்டாம், கன்ஃபார்ம் ஆகட்டும், அப்புறம் சொல்லிக்கலாம், எனக்கே இன்னும் தெரியல. அப்படியா? சரி, அப்போ ஒரு வாரம் பார்ப்போம், அதுக்கப்புறம் சொல்லுவோம். முதல்ல நீங்க அழுகையை நிறுத்துங்க. இல்ல இல்ல, இது சந்தோஷத்துல வர்ற அழுக. அம்மா என்ன தன் பிள்ளையாவே தான் பாக்குறாங்க. கருப்பனும் அப்படித்தான், பேரு தான் ஃப்ரெண்டு, ஆனா ரத்த பந்த மாதிரி தான் அவனும் என்ன பாத்துக்கிட்டு இருக்கான். முத்து அவனுக்கு எப்படியோ, நானும் அப்படிதான். இருந்தாலும் இது ஏன் ரத்தம். வெற்றி கன்ஃபார்ம் ஆகட்டும் வெற்றி. கன்ஃபார்ம் ஆயிரும் மதி, கன்ஃபார்ம் ஆயிரும். அம்மன் சன்னிதியில வச்சு சொல்லியிருக்கேல, கன்ஃபார்ம் ஆயிரும். இங்க வா, இங்க வா, முன்னாடி வா, விழுந்து கும்பிட்டுக்குவோமா? கடவுளே, எங்களுக்கு நீங்க தாம்மா துணையா இருக்கணும். தாயே மாரியாத்தா, என் வெற்றியோட சந்தோஷம் நிலைச்சு நிக்கணும், எனக்கும் இந்த குழந்தை நிலைச்சு நிக்கணும். மதி போமா? போலாம் வெற்றி. அது சம்பந்தமா நாளைக்கு உங்களுக்கு மெயில் அனுப்புறேன். ஷியோர், கண்டிப்பா. ஓகே, அதை நீங்க பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆமா. ஓகே, ப்ளீஸ் கட் த லைன், ஐ வில் கால் யூ பேக். ஓகே ஷியோர். வெண்ணிலா, என்ன உங்களுக்கு இங்க என்ன வேலை? சும்மாதான் திருவிழாவுக்கு வந்தேன். திருவிழாவுக்கு தான் வந்தீங்க, இங்க என்ன வேலைன்னு கேக்குறேன். இல்ல சும்மா இந்த பக்கமா அப்படி திருவிழா கடைக்கு போகலான்னு வந்தேன். ஆஹா, சரி போங்க. இல்ல வெண்ணிலா, இந்த பொண்ணு முத்து வீட்டுக்கு தானே வந்திருக்கு. ஆமா, எங்க வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. உங்க வீடா? ஆமாங்க, எங்க வீட்டுக்கு தான் கெஸ்டா வந்திருக்காங்க. இப்ப அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? வெண்ணிலா, இந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமா? இந்த பொண்ணை வச்சுதான் முத்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவான் பாரேன். ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க கூட முதல்ல நின்று பேசவே கூடாதுன்னு எங்க மாமா சொல்லியிருக்காரு. சரி, இப்போ உங்களுக்கு இங்க ஒரு வேலையும் இல்லையில, கிளம்புங்க. வெண்ணிலா, நான் சொல்றது கேளு வெண்ணிலா. உங்களை மாதிரி முட்டாள் சொல்றத ஒரு வார்த்தை நான் காது கொடுத்து கேட்டாலும் எங்க மாமா கிட்ட நான் தான் பேச்சு வாங்கணும். போங்க, எங்க மாமா பார்த்தாருன்னா பிரச்சனை ஆயிரும். வெண்ணிலா, முத்துவை நம்பாத வெண்ணிலா. மரியா, வாங்க திருவிழா கடைக்கு போமா? ஓகே வெண்ணிலா, வாங்க. வெண்ணிலா, ஏய் விக்கி, ஆக்சுவலா உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ என்னதான்டா நினைச்சுக்கிட்டு இருக்க? 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையோட விளையாண்டுக்கிட்டு இருக்க. போடா இடியட். பாருடா பாரு, நான் சொல்றது மட்டும் நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. அவ சும்மாவே ஏமாந்தவ, இதுல நல்லா அவளை ஏமாத்திக்கிட்டு இருக்கடா. ஏய் வெண்ணிலா, தனியாவா வந்த? ஆமா, எம்கே, நான் ஆன்ட்டி கிட்ட போயிருக்கேன். போ, அது உட்காந்துருக்காங்க பாரு. பாத்துட்டேன். சரி போ. ஏய் பப்பரமிட்டா, இவ்வளவு கூட்டத்துல தனியா சுத்திக்கிட்டு இருக்க? துணைக்கு வேறவர் வரமாட்டேன்ட்டார்ல, அப்புறம் தனியா தான் சுத்தணும். இப்போ நீ வீட்டுல இருந்திருந்தா எல்லாரும் கூட வந்திருக்கலாம்ல, ஜாலியா இருந்திருக்கும்.
நான்லாம் வரவே மாட்டேன். நீங்க என்னை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்தா மட்டும்தான் வருவேன். ஏய், என்ன சமாதானப்படுத்தணும் உன்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கோவமா இருக்கேன். என்னைய கொஞ்சி கெஞ்சி எப்படி சமாதானப்படுத்துவீங்களோ அப்படி சமாதானப்படுத்தணும். அது வரைக்கும் நான் வரவே மாட்டேன். வேணாம், வர வேணாம், அங்கேயே இருந்துக்கோ. அப்புறம் அடுத்த மாசம் கல்யாணத்துக்கு யார் கழுத்துல தாலி கட்டுவீங்க? ஆஹா, ஏன் உன்னை விட்ட ஊர் உலகத்துல வேற பொண்ணே இல்லையோ? 1000 பொண்ணுங்க இருக்கலாம், ஆனாலும் இந்த பப்பர மிட்டா மாதிரி வருமா? அப்படின்னு நீ ஏன் சொல்லிக்கிட்டு தெரிய வேண்டியதான். பேபி, நான் நிஜமா தான் சொல்றேன். என்னைய விட்டா உங்களுக்கு வேற நல்ல பொண்ணே கிடைக்காது. ப்ளீஸ் பேபி, என்னைய வந்து நாளைக்கு சமாதானப்படுத்துங்க. ஏய், சமாதானப்படுத்துனா அதுக்கு நீ கொஞ்சமாவது கோவமா இருக்கணும், அப்பதான் சமாதானப்படுத்த முடியும். நீ ஆனா சும்மா படம் காட்டிக்கிட்டு தர்ற, அப்புறம் எப்படி நான் வந்து சமாதானப்படுத்துவேன்? நான் கோவமா தான் இருக்கேன். ஆமா, கோவமா இருந்து கிழிச்ச. காலையில அப்படி போற மாதிரி போயிட்டு சாயங்காலம் ஜீன்ஸ் போட்டுட்டு வந்து நிக்கிற. பாத்தீங்களா, நான் முகத்தை அப்படி மறைச்சிருந்தோம், ஒரே பார்வையில என்னைய நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு ஒரு வேஷத்தை கூட உருப்படியா போட தெரியலன்னு அர்த்தம். இல்ல, என்னை உச்சியில இருந்து பாதம் வரைக்கும் நீங்க நல்லா நோட் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். அதான் பார்த்த உடனே பளிச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆஹா, அப்படின்னா நீங்க என்னை எப்பவும் சைட் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கீங்க. உங்க கண்ணு முழுக்க என் மேலதான் இருந்திருக்கு. ஆனா படம் காட்டிக்கிட்டு தர்றீங்க. கேட்டா நான் படம் காட்டுறேனா? சைட் அடிக்கிறேனா? கோவில் வாசல்ல வச்சு என்ன பேச்சு பேசுற? மாரியத்தை வந்து உன் கண்ணை குத்திடுவா. மாரியாத்தாவா இருந்தாலும் சரி, இந்த மரியாத்தாளா இருந்தாலும் சரி, நான் கர்ச்சிப்பு மாதிரி மடக்கி இடுப்புல சொருகிக்கிடுவேன். என்கிட்ட எல்லாம் வாலாட்ட முடியாது. சரி, ஓகே தாயே, இப்ப என்ன பண்ணணுங்கிற? என்னை நீங்க வந்து சமாதானப்படுத்தணும். சரி, முதல்ல நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லு. நீ எதுக்கு கோச்சிட்டு போன? அந்த மரியா வந்ததுல இருந்து நீங்க என்ன பேபின்னு கூப்பிடவே இல்லை. சரி. மாமா உங்களை வீட்டுக்குள்ள ஷார்ட்ஸ் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதையும் மீறி நீங்க ஷார்ட்ஸ் போட்டதும் இல்லாம அவ பக்கத்துல போய் நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க அந்த ட்ரெஸ்ஸோட. சரி. எப்பவும் உங்க முகத்தை இந்த இப்ப வச்சிருக்கீங்கல்ல, இப்படிதான் நீங்க வச்சிருப்பீங்க. அப்படித்தான் வச்சிருக்கணும், அதுதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனா இந்த மரியா வந்து இறங்குனதுல இருந்து எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அது உங்களுக்கு நல்லல. அப்புறம் இன்னும் நிறைய இருக்கு, ஆனா மெயினா இந்த 3 தான். ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியமா, இன்னைக்கு சாயங்காலம் என்கிட்ட ஒரு பேச்சு பேசுனீங்கல்ல, நாளைக்கு காலையில 11 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள எங்க வீட்டுக்கு வந்து நீங்க என்னைய சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போகணும். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு சாயங்காலம் நீங்க என்கிட்ட பேசுனதை மாமா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். அப்படியெல்லாம் வர முடியாது. அப்படின்னு மாமா கிட்ட கண்டிப்பா சொல்லி கொடுத்துருவேன். இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் ப்ரோ என்ன சந்தேகப்படவே மாட்டாரு. அப்ப என்னைய சமாதானப்படுத்த வரமாட்டீங்க? மாட்டேன். பேபி, இன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வந்த மாதிரி எல்லாம் திரும்ப வந்து நிக்க மாட்டேன். வராத போ. எம்கே, அப்புறம் நீங்களா கெஞ்சி கெஞ்சின்னு கெஞ்சினாலும் நான் பேச மாட்டேன். இப்ப அப்பா போறியா சும்மா? நிஜமா சொல்றேன், எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்க நிறைய சாரி கேட்க வேண்டி வரும். அதெல்லாம் இந்த எம்கே கிட்ட நடக்காது. ஓகே, சேலஞ்ச். சேலஞ்சா? எம்கே கிட்டயா? வெண்ணிலா, நீ ஆகாத விஷயத்துக்கு அடம் பிடிக்கிற. நீ உன் வீட்டுல இருந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். இதோ இப்ப போன பாரு விக்கி, அவன் வந்து உன்னை டார்ச்சர் பண்ணுவான். விக்னேஷ் எல்லாம் இன்னமே என் பக்கத்துல கூட வரமாட்டாரு. அப்படியே வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். வெண்ணிலா, அடம் பிடிக்காத, அப்புறம் நீ ரொம்ப வருத்தப்படுவ. நான் வருத்தப்பட்டாலும் உங்களையும் சேர்த்து வருத்தப்பட வைப்பேன். அதுக்கு ஒழுங்கா நாளைக்கு 11 மணிக்குள்ள என்னை வந்து சமாதானப்படுத்திடுங்க. அடம் திமிரு திமிரு. மிஸ்ஸஸ் எம்கேல அப்படித்தான் இருப்பேன். நாளைக்கு 11 மணி மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவீங்க. தங்கப்பிள்ள வாங்கடா. என்னங்க? கண்ணை மூடிக்கிட்டே கூட்டிட்டு போட்டுமா? எதுக்குங்க? கலாக்கா வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? தங்கப்பிள்ள எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஆமா, நான் கலாக்கா சாப்பிடணும் போல இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அப்ப போன் எடுத்து பேசிக்கிட்டே போனவர் இவ்வளவு நேரம் ஆகியும் வீடு வரல. அப்பவே எனக்கு தெரியும் அதை வாங்கத்தான் போயிருப்பீங்கன்னு. தெரியுமா? சரி வாங்க உட்காருங்க. இங்க பாருங்க. ஐ, பாக்கிறதுக்கு எப்படி இருக்கு பாத்தீங்களாங்க? நான் சொன்ன மாதிரியே எல்லாம் குண்டு குண்டு அழகா பச்சை கலர்லயும் சிகப்பு கலர்லயும். ஏங்க, எங்கங்க கிடைச்சது? மதுரை பைபாஸ்ல ஒரு இடத்துல இருந்ததுடா. அடி ஆத்தி, அவ்வளவு தூரமா போனீங்க?
அங்க இருக்குமா இருக்காதான்னு கன்ஃபார்மாவும் தெரியல. நான் ஈரோடு அடிக்கடி போயிட்டு வருவேன்ல, அப்போ அங்க பாத்திருக்கேன் ஒரு பாட்டி இந்த மாதிரி மாங்காய், இந்த கலாக்காய், அது என்னது கொடுக்காப்புளி பழம் அதெல்லாம் வச்சு வித்துக்கிட்டு இருப்பாங்க, இழந்த பழம். சரி அவங்க கிட்ட இருக்குமோன்னு ஒரு நினைப்புல தான் போனேன். வச்சிருந்தாங்க. ஆனா இது சீசனே இல்லையாண்டா இப்போ. ஆமாங்க, அது செப்டம்பர் அக்டோபர்ல தான் இது வரும். என் தங்கப்பிள்ளை ஆசைக்காக அந்த பாட்டி கொஞ்சம் வச்சிருந்தாங்க, வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா இதுக்காக அவ்வளவு தூரம் போயிருக்க வேண்டியது இல்லைங்க. சீசன் அப்ப கூட சாப்பிட்டு இருந்திருக்கலாம். நீங்க கேட்டுட்டீங்கல்ல, அதை உடனே வாங்கி கொடுக்காட்டி எப்படி? சாப்பிடுங்கடா பிள்ளை. இந்த கலாக்காயை எடுத்து இந்த உப்புல நல்லா ஒரு அமுக்கு அமுக்கி அப்பா அந்த கல்லுப்புல வச்சு ஒரு அமுக்கு அமுக்கினோடனே அந்த காய்க்குள்ள ஒரு 2-3 உப்பு போயிடும். அப்படியே வாயில போட்டு மெல்லணும். இல்லடுமா. அப்படி இருக்கும். எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். சாப்பிட்டுடி பிள்ளை. சூப்பரா இருக்குங்க. எங்க நீங்க வந்து சாப்பிடுங்க. தங்கப்பிள்ளை நீங்க சாப்பிடுறத பார்த்தாலே எனக்கு பல்லெல்லாம் கூசுதுடா. நல்லா இருக்குங்க, சாப்பிட்டு பாருங்க. உங்க முகம் காட்டுற ஜாடையெல்லாம் பார்க்க போது ரொம்ப புளிக்கும் போல தெரியுது. புளிக்கதான் செய்யும், அதுதான் நல்லா இருக்கும். எனக்கு இனிக்கிற கலாக்கா தான் வேணும். இனிக்கிற கலாக்காயும் இருக்கு. ஏங்க இந்த செர்ரி பழம்னு சொல்லி பாக்கெட்ல போட்டு விற்பாங்கல்ல, 5 ரூபாய்க்கு ஒரு 4-5 இருக்கும்லங்க, அது இதுதான். ஆமாடா பிள்ளை. நாங்களும் விவரம் தெரியாம செர்ரி பழம்னு சொல்லி இதை வாங்கி சாப்பிட்டுருக்கோம். நல்ல செக்க செவேல்னு உருண்டையா இருக்கும். பாத்திருக்கேன். அதுதான் உங்களுக்கு பிடிக்குமா? இல்ல இல்ல, இதுதான் பிடிக்கும். ஆனா இனிக்கணும். இது இனிக்காது, இது புளிக்கதான் செய்யும். இனிக்கும் இனிக்கும். எப்படிங்க இனிக்கும்? சாப்பிட்டு பாருங்களேன், நல்லா புளிக்குது. தங்கப்பிள்ளை உங்க வாயில போட்டதை ஒண்ணு எடுத்து கொடுங்க. ஐயே வாங்க. தங்கப்பிள்ளை குடுறி. ஏங்க வேண்டாம். அடியே, நான் உனக்காக அங்க வரைக்கும் போய் வாங்கிட்டு வந்தேன்லடி. இதை எடுத்து சாப்பிடுங்க. எனக்கு இனிக்கிற கலாக்கா தான் வேணும். நீங்க இதை எடுத்து உங்க வாயில போட்டு அதை எடுத்து எனக்கு கொடுங்க. எச்சி. எப்படி எப்படி? எச்சி பழம். எனக்கு அதான் வேணும். பாத்தியாடி பிள்ளை, நான் சொல்லல இந்த காய் இனிக்குது. இனிக்கும் இனிக்கும். நிஜமா தாண்டி. தங்கப்பிள்ளை இந்தாங்க பூராத்தையும் சாப்பிட்டுருங்க. இவ்வளவு தாண்டா கிடைச்சது அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். போதுமா? போதும். இதை சாப்பிடவே பல்லு ரொம்ப கூசிரும். நீங்க பேச பேச எனக்கு தான் கூசுது. தேங்க்ஸ்ங்க. போடி பிள்ளை, நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நானும் நீங்க ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறீங்களேன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இதை கேட்டுட்டீங்களா? அதான் எப்படியாவது வாங்கி கொடுத்துடணும்ட்டு திருவிழான்னு கூட பார்க்காம வண்டி எடுத்துட்டு கிளம்பியாச்சு. அதெல்லாம் இருக்கட்டும். இது என்ன கழுத்துல தொண்டு? நாளைக்கு நம்ம தெருவில் அக்னி சட்டி இல்லடா, அதுக்கு இந்த பருத்தி கொட்டை வேப்பம் புண்ணாக்கு அது எல்லாம் வாங்கி குட்டி குட்டி பொட்டலமா போட்டு வச்சுக்கிட்டு இருந்தோம். அது கையெல்லாம் பிசு பிசுன்னு இருந்தது. அதை ஒரு துண்டு எடுத்து தொடச்சிக்கிட்டே இருந்தேன்னா கழுது அதையே துண்டு கீழே போடுவோன்ட்டு கழுத்துல கட்டிக்கிட்டேன். வேலை ரொம்ப அதிகமாங்க. நாளைக்கு வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் ஃப்ரீ தான். எங்க நான் தீச்சட்டி எடுக்கணும்லங்க. அடி ராஸ்கல், எப்படி எடுப்பீங்க? அப்புறம் வேண்டிக்கிட்டது அடுத்த வருஷம் எடுத்துக்கலாமா? உங்களுக்கும் சேர்த்து நான் எடுத்துறேன். காலையில ஒண்ணு நைட் ஒண்ணு. கஷ்டமா இருக்குங்க. அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்ல. அவங்கவங்க வேண்டினதை அவங்கவங்க தான் நிறைவேற்றணும். இல்லைன்னா மாரியத்தை கோச்சுக்குவா. மாரியாத்தலுக்கு தெரியும் கருப்பன் வேற மலர் வேற இல்லைன்னு. அதனால யாரு நேர்த்திக்கடனை செலுத்தினாலும் கோச்சுக்கிட மாட்டா. அப்படியாக்கும்? அப்படித்தான்க்கும். ஏய், ஒரே வேர்வையா இருக்குடி. இருக்கட்டும், நல்லா இருக்கு. இது இந்த வேர்வை ஸ்மெல்லா? ஆமா, நான் அன்னைக்கே சொன்னேன்லங்க, நீங்க போடுற அந்த கோகல் சாண்டல் பவுடரும் இந்த வேர்வையும் கலந்து ஒரு தனி ஸ்மெல் வரும்னு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எப்ப சொன்னீங்க? நான் சொன்னேன், நீங்க மறந்துட்டீங்க. நான் மறந்துட்டேனா? சரிடா. கருப்பங்கிட்ட இருந்து வர்ற இந்த வேர்வை ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் நான் உங்க சட்டையை மட்டும் வாஷிங் மிஷின்ல போடாம கையிலேயே துவைப்பேன். அப்படியே மோந்து பார்த்துக்கிட்டே துவைப்பேன். நீங்க இப்ப துவைக்கவே விட மாட்டேங்கிறீங்க. சரிதான். திருவிழா கடையில உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேங்க. வந்துட்டேன்லடி, குளிச்சுட்டு வந்துடுறேன், போவோமா? இன்னும் இருக்க போகவா? வேண்டாம். நீ தானடி சொன்ன இப்படியே இருப்போம். உங்க அத்தை கிட்ட வந்துடுறோம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம்ல. அத்தை கேட்டா நான் சொல்லிக்கிறேன், எனக்கு கால் வலிச்சது, தலை சுத்துனது, அதனால வீட்லயே இருந்துகிட்டேன்னு ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. சரி, போக வேண்டாம். மலரோடு பிறந்தவளா, நிலவோடு வளர்ந்தவளா, உயிரோடு கலந்தவளா, இவள்தானா இவள்தானா இவள்தானா.
மனதோடு உள்ளவரா நான் தேடும் நல்லவரா